இந்த முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலையில் உயிரோட்டம் அதிகமாக காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் சோழ மன்னன் ஒருவன் தன் நாட்டை காக்கும் வகையில் ஒரு முருகன் சிலையை வடிவமைக்கும்படி சிற்பிக்கு உத்தரவிட்டான். சிற்பியும் கலைநயமிக்க முருகன் சிலையை வடிவமைத்துக் கொடுக்க அந்த சிலையின் அழகை கண்ட மன்னர் இதே போன்று இன்னொரு சிலையை இந்த சிற்பி செய்துவிடக் கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை வெட்டி விடுகிறார். கட்டை விரல் வெட்டப்பட்ட நிலையில் அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்ற சிற்பி தன் கட்டை விரல் இல்லாமலேயே முருகப்பெருமானை வேண்டி மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கினார். அச்சிலை மிக உயர்த்துடிப்புடன் அமைந்து ஆறுமுகனின் உடலில் அக்னி ஜூவாலையும் உண்டானது. அப்பொழுது திடீரென சிலைக்கு உயர் வந்து முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்கத் தொடங்கியது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தனர். சிற்பியும் மயிலின் நகத்தில் சிறிது மாறுதல் செய்ய மயில் பறப்பது நின்றுள்ளது. இவ்வளவு உயிரோட்டம் நிறைந்த முருகன் சிலை உள்ள கோவில்தான் எட்டுக்குடி முருகன் கோவில். இத்தல முருகப்பெருமான் தன் பக்தர்களின் எண்ணங்களுக்கேற்ப காட்சி அருள்கிறார். முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவராக பார்த்தால் முதியவனாகவும் காட்சி புரிவதாக பக்தர்களால் கூறப்படுகிறது.